ஹாய் வெல்கம் டு சென்னை மலையாளி. ஸோ லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுடே சண்டே, அதனால் இன்றைக்கி நம்ம குக்கிங் பார்க்க போகிறோம். ஸோ குக்கிங்கில் வந்து சிக்கன் பிரியாணி, செம்மையாக ஒரு சிக்கன் பிரியாணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் குக் பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ பேச்சுலர்ஸும் நீங்கள் ஈஸியாகவே செய்ய ஆரம்பிக்கலாம். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே வந்து அரைச்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து கரம் மசாலா பவுடரை வீட்டிலே அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், தயிர், லெமன், இது வந்து ஒரு பேஸ்ட், இது வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இது போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய், அப்புறம் தக்காளியும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, சிக்கன், உப்பு, இது வந்து வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா, இது நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரும் மிளகாத்தூள், அப்புறம் இந்த ஸ்பைசஸ் இதெல்லாம். ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சாச்சு. தேவையான ஆயில் போட்டுடலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடணும். நம்பது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளியை அரைச்சது, 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா அதை வந்து போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறிடலாம். போட்டாச்சு. இது நல்லா பச்சை வாசனை போட்டோம். இது நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் தயிர். அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடணும். இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். மல்லி, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா வரும். ஸோ இதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா நம்ம வதக்கிக்கணும்.
மசாலா ஆட் பண்ண போகிறேன். இந்த பிரியாணி மசாலா வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது. இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி. அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து ஒரு 25 கிராம் 25 கிராம் எடுத்துக்கோங்க. கல்பாசி மட்டும் கொஞ்சமாக போட்டு லைட்டாக வெறும் கடாயில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பவுடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு அதில் தண்ணி ஜாரில் கழுவி வச்சுருக்கிற தண்ணி அதில் ஊற்றிடுங்க. அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1.5 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டம்ளரில் நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி தேவை. ஸோ நம்ம இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் நான் போட்டிருக்கேன். அதுக்கு 3/4 டம்ளர் தண்ணி. அதுக்கு 3/4 டம்ளர் தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். ஸோ இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதிக்குது. இதுக்கப்புறம் நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாசுமதி அரிசியை நல்லா கழுவி ஊற போட்டு 1/2 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருங்க. அந்த அரிசியை நம்ம இதில் போட்டுடலாம். நல்லா கலரி விடுங்க. நல்லா அடியிலேருந்து கலருங்க. இப்போ நம்ம இதில் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். சீட்ஸ்லாம் அதில் விழாதபடி இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இருந்துச்சுன்னா அதிலே பிழிங்க. சீட்ஸ்லாம் அதிலே நின்றோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, அரிசியும் தண்ணியும் சம அளவுக்கு வரணும். ரெண்டுமே ஒன்றா ஆகணும். அந்த அளவு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கலாம். அரிசியெலாம் உடையாது. நல்லா ஒரு 90% அதிலே வந்து அரிசியும் தண்ணியும் சம அளவு வரணும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியும் ரைஸும் இந்த மாதிரி வந்துடணும். ஒரு 90% இந்த மாதிரி ஆகிடணும். தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்படி ஆகிடணும். இதுக்கப்புறமா தான் நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறது எப்படின்னா, ஒரு பழைய தோசைக்கல்லை அதில் வைங்க. அதுக்கப்புறம் அது மேலே வச்சுருங்க. ஓகேவா? ஒரு பழைய தோசைக்கல் இருந்தால் அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இது மேலே நம்ம ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். மூடிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணணும், சுடு தண்ணி நல்லா கொஞ்சம் சூடாக இதில் வச்சுருங்க. வச்சுட்டு அதையும் நல்லா எப்படியே மூடிடுங்க. இப்போ இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா கம்மன்னு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. வாவ், லெக் பீஸ்லாம் செம்மையாக வந்திருக்கு. நல்லா வீடே மணமாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்கலாம். நம்ம இது வந்து ஒரு பவுலில் நான் வந்து
சர்வ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே பாருங்கள், சூடான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வித் சிக்கன் கிரேவி அண்ட் ரைத்தாவோட. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்ல, ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஓகே, பிரியாணிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் பிரியாணி சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சிந்து.